வணக்கம் நேர்களே, நான் தான் வித்யுலேகா. மாலி 22 பாளையம் கோட்டையில் ஒரு கியூட் கேரக்டர் பண்ணுறேன். இந்த கேரக்டர் எப்படின்னா காமெடி மட்டும் இல்லை, கோவை மேடமோட நிறைய காமெடி சீன்ஸும் இருக்குது. பட் ஆல்சோ ஒரு நிறைய இமோஷனல் சீன்ஸும் இருக்குது இந்த இதில். ஸோ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன். ஸ்ரீபிரியா மேடம் ஆக்சுவலி என்ன ஏன் இதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, ஒரு நித்யா மேனனுக்கு ஒரு சிஸ்டர் ரோலா யாராவது இருக்கணும், பட் அட் த சேம் டைம் ஒரு ஃபீமேல் காமெடி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீபிரியா மேடமோட டிரெக்ஷனில் அண்ட் நித்யா மேனன் கூடவும் ஃபர்ஸ்ட் டைம். ஹீரோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப லைவ்லி. எல்லாருமே ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி லைவ்லியாக இருப்பாங்க. மெயின் காஸ்ட் மட்டும் இல்லை, பட் சப்போர்ட்டிங் காஸ்ட் கூட ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு கோவை மேமோட வேலை செய்யறதுக்கு. மாலினி 22 பாளையம் கோட்டை, இதுதான் எங்க படத்தோடைய தலைப்பு. இது மலையாளத்துல 22 ஃபீமேல் கோட்டைன்னு மிக பேசப்பட்ட பிரபலமான ஒரு திரைப்படத்தோட கதை கருவை கொண்டது. இது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனையை கொண்டது இந்த படம். இது தமிழ்லயும் தெலுங்குலயும் நாங்க பண்றோம். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது இது எல்லா மொழிக்கும் போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்ணா எனக்கு தோணுது. இதை இப்போதைக்கு என்னால தமிழ் தெலுங்குல பண்ண முடியுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இந்த தமிழ் தெலுங்குக்கு தேவையான அளவு. இதுல நித்யா மேனன், அப்புறம் ஜெயபாரதி சத்தார் அவர்களுடைய மகன் கிரிஷ் சத்தார், அண்ட் கோவை சரளா, வித்யுராமன், அப்புறம் ஜானகின்னு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க தமிழ் சினிமாக்கு புதுசு, பட் அவங்க பிரெஞ்சு படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் பொண்ணு தான், நாகர்கோயிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு தெலுங்குக்காரர் வேஷத்துல நரேஷ் அவர்கள் 130 திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சவங்க. தமிழ் படத்திலயும் நிறைய 3-4 படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க இதுல ஒரு முக்கியமான பாத்திரத்துல நடிக்கிறாங்க. அப்புறம் தோட்டா ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் ஒரு ரொம்ப அழகான ஒரு பாத்திரத்துல அவங்க நடிக்கிறாங்க. அப்புறம் முத்துக்குமார் அவர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அரவிந்த் சங்கர் இரட்டையர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பலமான ஒரு டீமோட ஒரு நல்ல கதையை கொண்டு வரோம். இதுக்கு நிச்சயமா அவங்க ஆதரவு இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு நல்ல படத்தை பார்த்தோம், அப்படி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிருக்கோங்கிற ஒரு ஃபீல் ஏற்படும். அதனால கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கிரிஷ். நான் மாலினி 22 பாளையங்கோட்டை படத்துல தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் மை ஃபிலிம் இன்ட்ரடக்ஷன் ஃபிலிம் வேர்ல்ட்ல என்னோட இன்ட்ரடக்ஷன் ஃபிலிம் ஒரு மலையாளம் ஃபிலிம். அது பேர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சித்திக் சாரோட இயக்குனத்துல மோகன்லால் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வரும்னு கனவுல கூட காணல. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு ஸ்ரீபிரியா ஆண்டி ஃபார் தட். ஸ்ரீபிரியா ஆண்டியை பற்றி நான் புதுசாக எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. 300 ஃபிலிம்ஸ் ப்ளஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அவங்களோட ஒரு கைடன்ஸில் நமக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் தான் நன்றி சொல்லணும். ஸோ இந்த டீம் கூட நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கிற டீம் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டீம். ஸோ அண்ட் அட் ஹைலி டேலண்டட் டீம். ஸோ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி என்ஜாயபிள் ஆன் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து இருக்கும்னு நான் பூர்ணமாக நம்புறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வணக்கம். Thank you everybody for coming here today. இந்த ஃபிலிமை பற்றி ஸ்ரீபிரியா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னப்போ I was a little hesitant to be honest. ஏன்னா இது ஒரு வெரி ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஃபிலிம் டு ஷூட், ஆக்ட் பண்ணுறதுக்கு, டு டீல் வித் emotionally, physically, everything. So I was hesitant, but today when I'm here, sitting here on the stage, I'm so happy that I said yes to the film. And I think she told me in the situation at this point in time, this film is a perfect subject to come out. It has a beautiful social meaning, and for me as an actress it makes my
job so much more beautiful when I have a reason, such a good reason to do a film. I want to especially thank Krish for being a part of a film like this, for doing such a brave role, and for helping us to give out this message. So thank you, Krish. Thank you, Priyama, for your passion about this whole this film and about this subject. And I just hope that everybody will like it and everybody will watch this film. பாளையங்கோட்டை வந்து எதுக்கு பிரபலம்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கதையில வந்து அந்த காரணம் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அதனாலதான் வந்து பாளையங்கோட்டை பேரை தேர்ந்தெடுத்தேன். என் பக்க நான் வந்து ராமநாதபுரம் நினைச்சிருக்கலாம், இல்ல கும்பகோணம் நினைச்சிருக்கலாம், அதெல்லாம் எங்க ஊரு. இருந்தாலும் பாளையங்கோட்டை எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அந்த சிறப்பு வந்து இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால அந்த பேரை தேர்ந்தெடுத்தோம். தியாகம் வந்து எனக்கு புதுசா தெரியும். பட் நான் முதல்ல பார்த்து பேசும்போதே அவங்களுடைய படம் பார்த்தேன். நான் இஷ்குன்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு பயங்கர வீக்னஸ் வந்து நல்ல கண்கள் இருக்கக்கூடிய நடிகைக்கு வந்து பாதி நடிப்பு முடிஞ்சிடுச்சு இந்த கண்களே. ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்டட் ஐஸ் ஷீஸ் காட் அண்ட் ஷீஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு வேற காரணமே எனக்கு தெரியல.